அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பள்ளியில் முதல் முறையாக இந்த பழங்கால நமது வாழ்க்கை முறையை சித்தரிக்கும் விதமாக நமது முன்னோர்கள், முதியவர்கள், மூத்தவர்கள் உபயோகித்த ரூபாய் நோட்டுகள், பத்திரங்கள், நாணயங்கள் மற்றும் அது தொடர்பாக இதர தஸ்தாவேஜுகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து இங்கு மாணவர்களுக்கு பழைய காலத்தை நினைவூட்டும் வகையில் சிறப்புற ஏற்பாடு செய்து இதை ஒரு கண்காட்சியாக மாற்றி மாணவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு குரு முகமது மற்றும் குழுவினரை சார்ந்த அனைவரையும் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் சிறப்பிக்கின்றோம். அவர்களை நமது துணை முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் பொன்னாடை போட்டு நமது பள்ளி மாணவர்கள் சார்பாகவும், பணியாளர்கள் சார்பாகவும், ஆசிரியர் சார்பாகவும் சிறப்பிக்கின்றோம். அடுத்து இந்த கலெக்ஷன் மெத்தடுக்கு வந்து உதவியாக இருந்து இங்கே வந்து அவங்களுடைய முயற்சியில் அவங்களே செலவு பண்ணி கொண்டு வந்து நம்முடைய பள்ளி மாணவர்களுக்காக இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. மாணவருடைய அறிவு வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கிறது. நிசார் அகமது அவர்களுக்கும் நம்முடைய பள்ளி சார்பாக கொண்டாடி சொல்லி கவனிக்கிறோம். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி நபர் அல்லது அவரோட சேர்ந்த குடும்பம் இவ்வளவு பெரிய காரியத்தில் லட்சக்கணக்கான பொருட்களை அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கலெக்ட் பண்ணி இந்த சேகரித்து வச்சிருக்காங்க. அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் மலைச்சு போயிட்டேன். இந்த நோட்டெல்லாம் பார்த்தோன்னே கரன்சி இஷ்யூ பற்றி நல்லா படிச்சிருக்கேன், எக்கனாமிக்ஸ் படிச்சவங்க. இந்த கரன்சி இஷ்யூ வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஒவ்வொரு நாட்டிலும் என்ன பணம் கேட்டிருக்காங்க. அந்த காலத்தில் 100 கோடி ரூபாய்க்கு நோட்டு இருக்கு, 1 லட்சம் ரூபாய்க்கு நோட்டு இருக்கு, 50,000 ரூபாய்க்கு நோட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிச்சு போனேன். இது நமக்கெல்லாம் பேரு உதவியாக ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்து சொன்னாங்க. ஏன்னா அவங்க எவ்வளவு முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட இத்தனை வருஷமா கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இத்தனை வருஷமா அதை கலெக்ட் பண்ணி நம்ம இடத்துல வந்து அதை கொண்டு வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு இதை வந்து அவங்களுடைய முயற்சியை கொண்டு வந்து காண்பிச்சிருக்காங்க. மாணவர்கள்
ஆசிரியர்கள் பார்த்து விரமித்து போனார்கள். அதுக்காக அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நம்முடைய பள்ளியின் துணை முதல்வர் சார்பாகவும், விரிவுரையாளர்கள் சார்பாகவும், ஆசிரியர்கள் சார்பாகவும், அலுவலர்கள் சார்பாகவும், மாணவ செல்வர்களாகிய உங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது ஒரு சிறந்த பாடல் பாடுபவர் குல் முகமது அவர்கள். எனக்கு 27 வருஷத்துக்கு தெரியும். நான் ஆல் இண்டியா ரேடியோவில் அனௌன்ஸராக இருந்தது அவரை நான் அறிமுகப்படுத்தி பாடம் வச்சிருக்கிறேன். அந்த பாட்டு டேரக்டாக எழுதியிருக்கேன். குல் முகமது அவர்கள் ஒரு பாடல். அனைவருக்கும் நன்றி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையிலே இல்லாத கருணை உள்ளவன், இன்னல்வர்க்கு என் குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், ஆசையுடன் கேட்பவனுக்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை வெள்ளி என்பவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் ஆய்கின்றவன், அல்லல்களும் மாதங்களே அழாதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவனிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்க தருகிறீர்கள், தேடுமே என் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதனுக்கும் உணவளிப்பவன், வாழும் இதயம் அழவதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் தந்து மகிழ்பவன், அதை முழங்கும் தருவமைத்து அழகு பார்ப்பவன், அதை மீதும் அழகின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவருக்கு தந்து மகிழ்பவன், தரணியெங்கும் மிகுந்து நிற்கும் மகாவல்லவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை.